விளையாண்டா நான் தான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினான்னு கேட்டா. ஆமா நீங்க தானே நான் சொன்னேன். உண்மையை சொல்லுங்க, நீங்க எதுவும் உளரல. நான் ஏமா உளர போறேன்? அந்த பரமேஸ்வரன் சாட்சியா நான் எதுவுமே சொல்லலமா. அந்த பையன் கோவப்பட்டதை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மறுபடியும் அவன் வந்து என்னை மிரட்டுவானு தோணுது. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அத நாங்க பாத்துக்கிறோம். அவங்க எப்ப வந்து கேட்டாலும் இதையே திருப்பி திருப்பி சொல்லுங்க. அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. என்னமோமா, இன்னைக்கு வீட்டுக்கு வந்து என் சட்டையை பிடிச்சிட்டான். நாளைக்கு என்ன பண்ணுவானோ தெரியாது. உங்களை நம்பிதான் நான் இருக்கேம்மா. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கம்மா. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தைரியமா இருங்க. இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன சார் சார் வேண்டாம், இதுக்கு வேற ஐடியா பண்ணலாம். வாங்க வாங்க சார். இப்ப என்ன சொல்றீங்க? அந்த வசுவை விட்டா கிண்டி கிழங்குற மாதிரி எடுத்து உண்மையை வெளியே கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 4 பேரும் புழல் ஜெயில தான் பொழுது கழிக்கணும். என்ன புழலா? என்னடா இவ காலத்துக்கு ஷாக் ஆயிட்டேன். பிராடத்தனம் பண்றதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய ரியாக்ஷன் எல்லாம் இப்ப கொடுத்துட்டு இருக்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? மத்ததெல்லாம் இவன் பாத்துப்பான். என்னடா பாத்துப்பல? கூடிய சீக்கிரம் அவ கதையை முடிச்சிடுறேன். வசு, எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு வசு. இப்பவே வெளியில போயிடலாம்னு தோணுது. அர்ஜுன் சார், என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆனந்த் உங்க தம்பி, உங்க கூட பிறந்தவர். அண்ணனா லட்சணமா நீங்க எப்பவோ வந்து பாத்துக்கணும். இல்ல வசு, பாட்டி அடிக்கடி தம்பி ஜெயில இருக்காரு ஜெயில இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிலைமையில அவனை பார்க்க தைரியம் இல்லாம தான் நான் வராமலே இருந்தேன். ஆனா இப்ப இங்க வந்து இந்த அட்மாஸ்பியர்லாம் பாக்குறப்ப என் மனசே உடைஞ்சிரு போல இருக்கு. ஆனந்த் ரொம்ப பாவம். போங்க. அண்ணா, ஆனந்த் அண்ணா, அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? டேய், நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் சில விஷயத்துல நீ என்னை விட ரொம்ப பெரியவன்டா. நீ இருக்கிற வரைக்கும் வீட்டை ரொம்ப பொறுப்பா பார்த்துக்கிட்ட. நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை வந்தப்போ அதை முன்னாடி நின்று தைரியமா ஃபேஸ் பண்ண. இப்ப கூட நான் தான் உன்னை முதல்ல விசாரிச்சிருக்கணும். பாத்தியா? ஆனா நீ தான் என்ன விசாரிச்ச. அண்ணா, இதுல என்னண்ணா இருக்கு? நீங்க அண்ணன், நீங்க விசாரிக்கலனா உங்க அன்பு எனக்கு புரியாதா என்ன? ஆனந்த், ஜெயில் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்காடா. புரியுதுடா ஆனந்த். இத்தனை நாள உன்னை வெளியே கொண்டு வராம இருந்தது என்னோட தப்பு தான். நீ கவலைப்படாதடா ஆனந்த். உன்னை எப்படியாவது சீக்கிரம் வெளியே எடுத்துருவேன். அண்ணா, நான் வெளியில வரதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைண்ணா. அது நடக்கிறப்போ நடக்கட்டும். ஜெயில் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நான் எதுக்காக இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேனோ அது நடக்கலன்னு தெரியும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அண்ணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் அந்த பழி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்தேன். ஆனா நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னீங்கன்னு மீனாட்சி சொன்னப்போ நான் மனசளவுல உடஞ்சிட்டேண்ணே. நான் பட்ட கஷ்டத்துக்கு பலனே இல்லாம போயிருச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேண்ணே. டே ஆனந்த், அது எனக்கு தெரிஞ்சு நடந்த கல்யாணமே இல்லடா. ஆனந்த், அர்ஜுன் சார் சொல்றத நம்புறதா வேண்டாமான்னு ஒரு சின்ன குழப்பம் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா இதத்தான் அவரு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அது போக ஆமா நான் தான் தாலி கட்டினேன்னு சொல்ல இவருக்கு என்ன தயக்கம் இருக்க முடியும்? அதுதான் எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. கல்யாணம் நடந்ததா சொல்ற அந்த டைம் மட்டும் எனக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியலடா. அதான் எப்படின்னு எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு.
என்னாச்சு? ஏன் அவரை இப்படி இழுத்துட்டு போறாங்க? எல்லாம் அடிக்கடி இங்க நடக்கிறது தான். அவங்க கூட செல்ல இருந்த கைதிக்கு இன்னைக்கு நைட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அதை இவன் பார்க்க கூடாது. அப்படியே பார்த்தாலும் நாளைக்கு எதுவும் ஞாபகத்துல இருக்கக்கூடாது. அதான் அதுக்கு இந்த மாதிரி ஊசி போட்டு விட்டா அடுத்த 8 மணி நேரத்துக்கு அவனுக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்காது. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி இல்லாம இன்ஜெக்ஷன் இருக்கு? ஆமா, நீ ஜெயிலுக்கு புதுசு. போக போக பாரு, இதை விட மோசமா நடக்கும். அண்ணா, அண்ணி, இப்ப நான் சொல்ல போறது எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல பயன்பட போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா உதவுன்னு மட்டும் தோணுது. போன வாரம் இங்க ஏதோ ஒரு சில காரணத்துக்காக ஒரு கைதிக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 8 மணி நேரம் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கே தெரியல. அந்த மாதிரி அண்ணன் விஷயத்திலயும் ஏதாவது சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமோ? அப்படியெல்லாம் கூடவா நடக்கும்? உண்மையிலேயே அப்படியெல்லாம் கூட மறந்துருக்கா? ஆமா நீ, இந்த மாதிரி அடிக்கடி இங்க நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இதுக்கும் நம்ம பிரச்சனைக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு தான் தோணுது. ஏதோ சதி திட்டம் இதுல அடங்கி இருக்கு. சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கணும். அண்ணி, இன்னொரு விஷயம். என்ன ஆனந்த்? மீனாட்சி ஒரு நாள் இங்க அழுதுகிட்டே என்ன பார்க்க வந்திருந்தா. என்ன நான் கேட்டப்போ இங்க ஜெயில ஏதோ கலவரமாமேன்னு அப்படின்னு கேட்டா. யார் உனக்கு அந்த மாதிரிலாம் சொன்னான்னு கேட்டப்போ காந்திமதி பாட்டி தான் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னா. ஆனா அன்னைக்கு ஜெயில அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது பாட்டி எதுக்காக அப்படி சொல்லணும்? ஏன் மீனாட்சி இந்த மாதிரி சொல்லி துரத்தி விடணும்? இது எல்லாமே ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. நீ என்ன சொல்றீங்க ஆனந்த்? மீனாட்சி இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. வர வர அந்த பாட்டியோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நான் இதையும் விசாரிக்கிறேன். அண்ணி, மீனாட்சி ரொம்ப பாவம். மனசுல கவலையும் வயித்துல பிள்ளையும் சுமந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க அண்ணி. நீங்களும் மீனாட்சியும் எனக்காக செஞ்சிருக்கிற தியாகம் சின்னது கிடையாது. அதுக்காக காலம் பூரா அவளை ராணி மாதிரி பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அண்ணி, தேங்க்ஸ் அண்ணி. அது இல்லைனாலும் அவ என் தங்கச்சி மாதிரி தான். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அண்ணி, நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணி. இருந்தாலும் ஒரு வார்த்தைக்காக தான் சொன்னேன். அண்ணி, உண்மையை சொல்லணும்னா என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசு நிறைஞ்சிருக்கு. உங்களையும் அண்ணனையும் சேர்த்து பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே நானும் மீனாட்சியும் மனசளவுல ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆனந்த், இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாதடா. இனிமே நாங்க ஒன்னாதான் இருப்போம். எதுக்காகவும் பிரிய மாட்டோம். ஆனந்த், அப்ப நாங்க கிளம்புறோம். இன்னைக்கு நீங்க சொன்ன தகவல் ரொம்ப முக்கியமானது. இது சம்பந்தமா நான் விசாரிக்கிறேன். எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் தான் தோணுது. கண்டிப்பா அண்ணி, பார்த்து பத்திரமா போங்க. உடம்ப பாத்துக்கோ. ஆனந்த் சொன்ன விஷயத்தை நம்ப முடியலைனாலும் அதுல ஏதோ உண்மை இருக்குமோன்னு தோணுது வசு. எனக்கும் அப்படிதான் தோணுது அர்ஜுன் சார். எதுவா இருந்தாலும் டாக்டர் சொல்லிட்டா ஒரு தெளிவு கிடைச்சிரும். சரி வா. வாங்க அர்ஜுன், என்ன பிரச்சனை? டாக்டர், பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன சந்தேகம். ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது சாத்தியமா? அந்த மாதிரி ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்கலாம் தான் வந்தேன் நான். என்ன விஷயம்? என்ன மருந்து? ஒருத்தருக்கு அடுத்த 8 மணி நேரத்துக்கு நடக்கிற எதுவுமே தெரியக்கூடாதுன்னு ஒரு ஊசி போடுறாங்களா? எனக்கு அந்த நேரத்துல நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நான் அன்னைக்கு சொன்னேன். அது சாத்தியமா டாக்டர்? அப்படி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கா? இதை யார் உங்களுக்கு சொன்னது? சொல்றேன் டாக்டர், ஆனா அதுக்கு முன்னாடி இது சாத்தியமான்னு மட்டும் சொல்லுங்க. அப்சல்யூட்லி இது சாத்தியம்தான். இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கிறது உண்மைதான்.
ஆனா அது மெடிக்கல் சர்க்கிள்ல மட்டும்தான் ரொம்ப ரேரா கிடைக்கும். கோடியில ஒருத்தருக்கு இது தேவைப்படும். ரொம்ப முக்கியமான கேஸா இருக்கும் பட்சத்துல இத கொடுப்பாங்க. மத்தபடி இது ஈஸியாலாம் கிடைக்காது. ஏன்னா இத யார் வேணா எதுக்கு வேணா பயன்படுத்தலாம். மிஸ்யூஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா? ஆமா டாக்டர், அப்படி ஒரு சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு. நீங்க சந்தேகப்படுற மாதிரி கூட நடந்திருக்கலாம். டாக்டர், எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம போகலாம். ஆனா இன்ஜெக்ஷன் போட்டது தெரிஞ்சிருக்கணும்ல. எனக்கு அப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி நினைவோ தடமோ எதுவுமே இல்லையே டாக்டர். இந்த மருந்த இன்ஜெக்ஷனா போட்டிருந்தா தடமோ இல்ல போட்ட நினைவோ இருந்திருக்கும். ஒருவேளை பவுடரா டேப்லெட்டா உங்களுக்கே தெரியாம கொடுத்திருந்தா அது உங்களுக்கு தெரியாது இல்லையா? தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். நீங்க சொன்ன தகவல் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது. அது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட டீடைல்ஸ் சொல்றேன். நானும் என்னன்னு தெரிஞ்சுட்டு சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். ஓகே. அர்ஜுன் சார், இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான தகவல் இது. ஏறக்குறைய நம்ம குற்றவாளிய புடிச்சிட்டோம் தான் நினைக்கிறேன். ஆமா சார், எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. வா. டேய் அம்பி, யாரா நீ? எதுக்கு கத்தியெல்லாம் கட்டி மிரட்டுற? பேசாம நின்னா ஒரே குத்துல கொன்றுவேன். ஏதாவது முரடு பண்ண அங்கங்க வெட்டுவேன். என்ன ஏண்டா கொல்ல போற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னை கொல்ல சொல்லி ஒரு பொண்ணு பணம் கொடுத்துருக்கு. அமைதியா நின்னா வெட்டிடுறேன், மரியாதையா செத்துரு. ஐயோ, அந்த கிராதைக்கு தான் என்ன கொல்ல சொல்லி ஆள் அனுப்பிச்சிருக்கா. ஐயோ, குத்த வரானே. ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஒரே ஒரு வெட்டு வெட்டுக்கிறா. எங்க ஓடுற? காப்பாத்துங்க. மூச்சு வாங்குறா. ரொம்ப நேரம் ஓட வைக்காத, ஒரே ஒரு வெட்டு வாங்கிக்க. நில்றா, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்களே. எங்கடா தவழ்ந்து ஓடிக்கிட்டு இருக்கா? டேய் நில்றா, எங்க ஓடினாலும் உன்னை வெட்டாம ஓட வரேன்டா. டேய் ஐயோ, என்ன காப்பாத்துங்க. கொலகார பையன் என்ன கொல்ல வர்றான். வண்டி எடுங்க, வண்டி எடுங்க, கொஞ்சம் வண்டி எடுங்க, வண்டி எடுங்க. ஐயர் கரெக்டா சிக்கிட்டாரு. பகவானே, ரொம்ப நன்றியா. இந்த மனுஷா மூலியமா என்னை காப்பாத்திட்டப்பா. நீங்க யாரோ எவரோ, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். அந்த ஈஸ்வரை மாதிரி வந்து என்னைய காப்பாத்திட்டீங்க. உங்க கூட எப்பவுமே அந்த பகவான் துணை இருப்பான். அதுல என்ன சந்தேகம் ஐயரே? கட்டாயம் கடவுள் நல்லவங்க கூட தான் இருப்பாரு. ஐயோ, நீங்களா? ஐயரே, எங்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு தான் கடவுள் எங்களை இங்க அமிச்சு உங்களை காப்பாத்திருக்காரு. அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஐயரே, உங்களை யாரு கொலை பண்ண வந்தது? தெரியலையே. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் காசுக்காக கெட்டவங்க பக்கம் போயிட்டா இப்படித்தான் தேவையில்லாத எல்லா பிரச்சனையும் வரும். அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் ஐயரே? உங்ககிட்ட நாங்க ஒரு உதவி கேட்டு வந்தோம். என்ன நடந்ததுன்னு கேட்டோம். ஆனா நீங்க சொல்ல மறுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம பொய்யெல்லாம் வேற சொன்னீங்க. வேதம் சொல்ற வாயில பொய் சொன்னா அந்த பகவான் சும்மா விடுவார்னு நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க சாமி, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நீங்க
நீங்க மட்டும் உண்மையை சொன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வராம என்னால பாத்துக்க முடியும். அர்ஜுன் சார், நீங்க ஏன் அவருக்கு தேவையில்லாம பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க? அவர் உண்மையை சொல்ல மாட்டாரு. இப்படிப்பட்டவரை நாம ஏன் காப்பாத்தணும்? நீங்க வண்டியை திருப்புங்க. நீங்க எங்க ஏத்துனீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருவோம். இவராச்சு அந்த கொலைகாரனாச்சு, நமக்கு என்ன வந்தது? சரி. இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம், சொல்லிடுறேன். கத்தாதீங்க, இருங்க. திரும்ப போக வேண்டாம்னா நீங்க உண்மையை சொல்லியே ஆகணும். அப்புறம் உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிங்க தம்பி, நீங்க ஓட்டுங்க தம்பி, நான் சொல்றேன். கத்தாதீங்க, இருங்க. சரிங்க ஐயரே, நான் போய்கிட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. தம்பி, உங்களையும் இந்த பொண்ணையும் பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. காசுக்காக ஆசைப்பட்டு தேவையில்லாத விஷயத்துல மாட்டிக்கிட்டோமோன்னு ரொம்ப அசிங்கமா இருக்கு தம்பி. இப்போ எனக்கு புத்தி வந்துருச்சு. ஒரு பொய்யால எவன் கையாலேயே சாகிறத விட உண்மையை சொல்லிட்டு சந்தோஷமா எது நடந்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன்பா. உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும் அதை கேளுங்க, நான் சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயரே. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் அன்னைக்கு நைட்டு கோயில்ல என்ன நடந்தது அதை மட்டும் ஒண்ணு விடாம கரெக்டா சொல்லுங்க. அன்னைக்கு அவங்க வந்தாங்க. 2 பேரும் மாலையை போட்டுக்கோங்க. மலையில கொட்டிக்கோங்க. அர்ஜுன் சார், இதான் தம்பி நடந்தது. எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன். இதை ஏன் பண்ணாங்க, யாருக்கு என்ன லாபம்னு எனக்கு எதுவுமே தெரியாது. என்கிட்ட சொல்லவும் இல்லை. ஐயரே, அன்னைக்கு ஷாலினி கழுத்துல தாலி கட்டினது யாரு? அது எனக்கு தெரிஞ்ச பையன் தான் தம்பி. கோயில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்கான். ஆமா, அதுல எப்படி என் முகம் வந்தது? மாஃபின் டெக்னாலஜிலாம் உங்களுக்கு தெரியாதா? மாப்பிங்கா? ஆமா தம்பி, இப்ப அதெல்லாம் சாதாரணமா பண்றாங்க தம்பி. அந்த வீடியோல அவன் முகத்தை மறைச்சு அதுல உங்க முகத்தை செட் பண்ணி மார்பிங் பண்ணிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது வசு. ஷாலினியும் அவங்க அம்மாவும் எப்படி பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் வேலை பார்த்திருக்காங்க பாத்தியா? நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்காங்க. எனக்கு வர்ற கோபத்துக்கு இப்பவே போய் அவங்க 2 பேரையும். அவசரப்படாதீங்க. அவங்க இவ்ளோ பெரிய திட்டம் போட்டு வேலை பார்த்திருக்காங்கன்னா நிச்சயமா அவங்க கிரிமினலா தான் இருக்கணும். அதே மாதிரி நாமளும் திட்டம் போட்டு கையும் களவுமா அவங்கள பிடிக்கணும். ஆனா அது பிரச்சனை இல்லை சார். இத்தனை நாளா என்ன ஃப்ரெண்டுன்னு அந்த ஷாலினி சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்தாலே அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு சார். வசு, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு முகத்தை பார்த்து சொல்ல முடிஞ்சா இந்த உலகத்துல பிரச்சனையே இருக்காது வசு. அதை விடு வசு, நடக்க வேண்டியதை பார்ப்போம். சாமி, அந்த பூக்கடைக்காரன் எங்க இருப்பான் சாமி? இப்போ அவன் வெளியூர் போயிருக்கான். நாளைக்கு அவன் வந்த உடனே உங்களுக்கு தகவல் சொல்றேன். நீங்க அவனை விசாரிச்சுக்கலாம். சாமி, அவங்க தான் இவ்வளவு கிரிமினல் வேலை பார்த்திருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு துணை போயிருக்கீங்களே சாமி. நீங்க செஞ்சதெல்லாம் போலீஸ்ல சொன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கும் களிதான். பரவாயில்லையா? அப்படி பண்ணிடாதீங்க. பயப்படாதீங்க. இப்ப நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களை மன்னிச்சு விட்டுறேன். அதுக்கு நீங்க நன்றியோட நாளைக்கு பூக்கடைக்காரன் வந்த உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் தரணும். அது போதும். இப்ப இறங்கிக்கோங்க. சரிங்கய்யா.
ஐயர் மாட்டிக்கிட்டாரு. இப்ப என்னம்மா பண்றது? அதாண்டி எனக்கும் புரியல. அம்மாவும் பொண்ணும் என்ன தனியா விட்டுட்டு ஏதோ ரகசியம் பேசிட்டு ஐயோ இருக்கீங்க. அம்மா, உங்களுக்கு தெரியாம நாங்க என்ன பேச போறோம்? எல்லாம் இந்த வசுவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி அர்ஜுன் தம்பி தாலி கட்டாமலேயே அவரை நம்ப வச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தோமோ, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த வீட்டுக்குள்ளேயே நிலையா இருந்துடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அம்மா, அதுக்கு அர்ஜுனுக்கும் ஷாலினிக்கும் முதல் இரவு நடக்கணும். அப்படி போடு.